நான் கூட சரி பாரிசால என்ன நாம் தமிழர் கட்சி தப்பான வழியில போகுது, அதுக்குதான் விமர்சிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு நாள் இருந்தேன். உடனே வந்து முதலமைச்சர் தூக்கு மேலே ஏற்றதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பதிவு பண்ணீங்க. அதுக்கு குண்டா சொல்றீங்க. அன்னைக்கு யாராவது நமக்கு ஆதரவு நின்னாங்களா சொல்லுங்க. இல்லங்க ஒரு காணொலி காட்டுங்க. பாரிசால மீது குண்டாஸ் போடப்பட்டதுக்கு ஆதரவா ஒரு காணொலி காட்டி என் மீது குண்டாஸ் தடுப்பு காவல் சட்டம் பதியப்படுகிறது. இந்த குண்டாஸ் தடுப்பு காவல் சட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்ற அறிவுச்செல்வன் வழக்கறிஞர் அவர் நான் ஆஜராகிறேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குண்டாஸ் வழக்கு வந்து அண்ணன் வந்து ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நாம் தமிழர் கட்சி வாங்க வேண்டாம்னு சொல்லிச்சு, நான் உங்களுக்காக வாதாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆஜராகிறார். இந்த வழக்கிலிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து நன்றி தெரிவித்தேன். அந்த நன்றி ஏன் தெரிவித்தேன் அப்படின்னா, அதை நான் கைது செய்யப்பட்ட காலகட்டத்தில் எனது அப்பா அம்மாவிடம் அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்து பேசுறாரு. நீங்க என்ன பயப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி அரசியல் பேசுபவர்களுக்கு இந்த வழக்குகள்லாம் வருவது இயல்பு தான், அதனால பாரி வந்து கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இருக்கு, நீங்க பயப்படாம தைரியமா இருங்கம்மா, நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தையாக நாம் தமிழர் தரப்பு பேசப்பட்டது. அண்ணன் சீமான் அவர்கள் எங்க அப்பா அம்மா அழைத்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உள் செல்லும் பொழுது எனக்காக வந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் அவங்க அதிகமா இருந்தாங்க. என்னைக்குமே தமிழ் தேசியவாதிகள் பாதிக்கப்படும் போது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆதரவு நிக்கிறது இல்ல. பாரி அண்ணன்ட்ட நான் உனக்கு கேட்க விரும்புறேன். ஆனா உனக்கு ஒரு கட்சியை பிடிக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டலாம். ஆனா இப்படி வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணணும்னு அவங்க பண்ண ஒரு உதவியை வந்து நீ இப்படி மாத்தி பேசுறனா, உனக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கு, இல்ல வன்மம் தானா வேற எதுவும் நீ பண்றியா, மத்தவங்க சொல்ற மாதிரி நீ காசு வாங்கிட்டு இது வேலை பாக்குறியா அப்படிங்கறது எனக்கு புரியலண்ணே. ஏன்னா நாங்களும் உன்னோட கருத்துக்கள் நிறைய கருத்துக்களை ஏத்துக்கிறோம், பாக்குறோம், கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னோட நீ முழுக்க நீ வந்து இப்படி மறுத்து ஒரு பொய்ய பேசிருக்கிறது பியூர் வன்மோன. வன்மத்துல ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணாத உனக்குன்னு பின்னாடி ஆள் சேர்க்கிற, இப்படி வன்மத்தை காமிச்சு ஆள் சேர்க்காத, அது ரொம்ப தப்புனே. நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டே சக தமிழ் தேசியவாதியான பாரியை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த காணொலி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். மாத்தி பேசுறங்கிறது ஒருத்தரோட நிலைப்பாடு முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு மாறலாம். ஆனா இப்படி ஒருத்தர் பண்ண உதவியை வந்து அவங்க மேல அவதூறு பரப்பணும், அவங்க மேல நெகட்டிவ் சைடு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண உதவியவே இல்லை அப்படின்னு நீங்க பரப்புறீங்க பாத்தீங்களா, இது வந்து உண்மையிலே கேவலமான செயல்னு. தயவு செஞ்சு இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யாதீங்க.